வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களோடது தசா புத்தி அந்தரங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த வீடியோ எண்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இது கரெக்டாக கால்குலேட் பண்ணால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்கிறது தான் உண்மையான விஷயம். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 3ல் உச்சமாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும். அப்படிங்கும்போது 6-3 வேலையில் நிறைய மாற்றங்கள். வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி அலைச்சல், சிறு ஒரு பிரயாணங்கள், சின்ன சின்ன பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய பேர் வேலை சேஞ்ச் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். சில பேருக்கு கடன்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக புது கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உடம்பை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அதுவும் முக்கியமான விஷயம். ஏன்னா 6ஆம் அதிபதி வலுத்துருக்கும்போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் படுத்துகிற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு 6ல் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய மன உளைச்சலும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் போடுற விதை கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெரும் பணம் வர்றது, குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதி 4ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி 4ல் இருந்தாலே தாயார் சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு வீடு விற்று ஒரு பெரும் பணம் வர்றது, வண்டி விற்று ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதி ராகுடைய சார்ட்ட போகும்போது வீடு சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஒரு வீடை விற்று இன்னொரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேர் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட ஏற்றங்கள், குழந்தைகளோட வளர்ச்சியும், அது மட்டும் பெரும் பணம் பசங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுதுக்கான சில நேரங்களில் குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களும் சில பேருக்கு இருக்கும். ஏன்னா அது புதனுடைய சாரத்தில் போய் புதன் இப்போ நீச்சமாக இருக்கனால ஒரு 15-20 நாட்கள் குழந்தைகளுடைய செயல்களோ செயல்பாடுகளோ நம்ம சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நண்பர்களாலும் சின்ன சின்ன மன உளைச்சல் சில பேருக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய், 6ஆம் அதிபதி செவ்வாய் 3ல் இருக்கும்போது கடன்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க. உடல் ரீதியான விஷயம், நல்ல எக்ஸசைஸு, யோகா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் முரட்டுத்தனமான வேண்டுதல், அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும். சாமி இப்படி செஞ்சுருமா, சாமி கண்ணை குத்திடுமாங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. ஸோ ஆன்மீக சுற்றுலாலாம் போகும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. காதல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ காதலில் நமக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். ஸோ நண்பர்கள் விஷயங்கள்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் நமக்கு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பாதகாதிபதியாக இருந்தாலும் அது ஒரு அப்பா சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் அப்பாவுக்கு அவங்களும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்போதுமே இருக்கும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது பாதகங்கிறது இதுதான், நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் அந்த விஷயங்கள் இருக்கும். பாதகாதிபதி எங்கே இருக்காரோ அந்த மாதிரி விஷயங்களில் அதை நம்ம அங்கே தப்பு பண்ணுவோங்கிறது தான் உண்மை. இப்போது எனக்கு 2ல் பாதகாதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோமே, என்னுடைய வாய் வார்த்தைகளால் மற்றவங்களை காயப்படுத்துவேன், விரோதம் பண்ணுவேன், அதனால் எனக்கு பாதகங்கள் ஏற்படுங்கிறது தான் உண்மை. நீங்கள் வேணால் உங்களுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதி எங்கே இருக்கார் அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 5ல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா 10க்கு 8ன்னும் போதே தொழில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது, கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், லோன் சம்மந்தமான, கவர்மெண்ட் சம்மந்தமான இல்லீகலான ஏதாச்சும் இதில் பண்ணினா மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தொழில் ரீதியான விஷயங்களில். மற்றபடி பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 5ல் நீச்சமாக இருக்கும்போது காதல் சம்மந்தமான விஷயங்களும் நமக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ மற்றபடி என்னங்க
ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக லக்னம் சூரிய தசை நடக்கணும். 9ஆம் அதிபதி ஆன சூரியன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்துடுதுங்க. பட் இருந்தாலும் சூரியன் வந்து 9க்கு 8ஆக வரும்போது சில நேரம் நிறைய மன உளைச்சலை கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அது பார்த்து நடந்துங்க. ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஸோ அதனால் தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5க்கு 10ங்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்ன, அங்கே ராகு இருக்கிறார், புதன் இருக்கிறார். ஸோ புதன் நீச்சமாக இருக்கும்போது ராகுவையும் சந்திக்கும் போது அந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் அதே மாதிரி சில பேர் வேலை செய்கிற இடங்களும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். வேலையிலே வந்து நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சந்திர தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த வியாழன் வெளியில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாதத்தின் இறுதி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பாதுகாப்பு கவசங்கள் ஏற்படுத்துவதும், அதீதமான ஆசைகளால் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியான செவ்வாய் 1, 6 மற்றும் 3, 9 வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய கடன் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சில நேரங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், மன சங்கடங்கள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு வந்து இப்போ புதனுடைய சாரத்துலேருந்து அது வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அது நீச்சமாக போகும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் எல்லாமே இப்போ தவிர்த்துக்கிறது நல்லது. போனீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அதனால் சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக பெரும் பணம் வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு லோன்ஸ் போகலாங்கிற மாதிரி எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப சொத்து, பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. விருச்சிக லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதி 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். ஒரு சொத்துக்கள் விற்று இன்னொரு சொத்துக்கள் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தாயார் சம்மந்தமான சின்ன செலவுகள் ஏற்படும். தாயாருடைய விஷயங்கள் வந்து சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா 4ல் வந்து சனி ஆட்சி பலத்தோடு ராகுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கம் எப்படி இருக்குது. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் பார்ட்டி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு அவமானங்கள் ஏற்படுத்துகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஆன்மீகத்துறையில் இருக்கவங்களும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ங்கிறது ஆன்மீகம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து யாராம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடுவு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு அவமானங்களையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் கேது தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களும் அற்புதமாக இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா கேதுக்கு வந்து கேது திசையில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வந்து 11ல் உள்ள கேது வந்து ஆன்மீக ஆற்றலையும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை ஒரு பெரிய ஏற்றத்தையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். விருச்சிக லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சுக்கிரன் வந்து 12,
மற்றும் 7ஆம் அதிபதி அப்படின்னும்போது கணவன் மனைவி நல்ல ஒரு வெளியில் போகிறது, சுற்றுறது, இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு வெளியில் போய் சுற்றிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சில சுற்றுலா செல்வது இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில பேர் வந்து கணவன் மனைவி சேர்ந்து ஒரு சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் சில பேருக்கு ஏற்படுத்துகிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக. இப்போ இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீச்சம். ஸோ நீச்சம்ங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சில பேர்லாம் வந்து ஐயோ சார் நீச்சம் ஆயிடுச்சு சார் படுவே ஆபா பாப்பான்னு கத்துவாங்க. ஸோ நீச்சம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்னதாக ஒரு தகுதி குறைவுன்னு ஏற்படுத்தலாம், இல்லை ஒரு மனக்காயங்கள்ங்கிறத அதுதான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல பாவங்கள் அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதை நீச்ச கிரகத்துக்கே உங்களுக்கு வந்து பலன்களில் வந்து எந்த மாற்றமும் தராதுங்க. ஸோ பலன்கள் வந்து நல்ல பலன்கள் கொடுத்தோம், பணம் கொடுக்கும், அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம். நல்ல ஒரு சந்தோஷம்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த நீச்சம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரணங்களை கொடுத்துரும் சில பேருக்கு. ஸோ அதுதான் விஷயம். அதனால் வந்து நீச்சம் இருக்குன்னா ஐயோ சார் அப்படியே நான் வந்து வாழ்க்கையில் வந்து அதோட அந்த திசை ஃபுல்லாகவே நாஸ்தி இது சொல்லி நினச்சிக்கூடாது. அது மட்டும் இல்லை கோச்சாரம், இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து கோச்சாரங்கள் வந்து மேஜராக வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ வந்து புதன் வந்து இப்போ நீச்சமாக போயிட்டுருக்கு கோச்சாரத்தில். இப்போ என்ன ஆகுனா யாரெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மனக்கலக்கங்களோ மனக்காயங்களோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து இப்போ ராகு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நிறைய ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ராகு தேசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மனக்கலக்கங்களோ மன பயத்தை ஏற்படுத்தும். அதனால் நீச்சங்கிறது ஒன்றும் இல்லை, பாவங்கள் நல்லா இருந்தால் பலன்களில் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ஆனால் மன ரீதியாக காயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கணக்கு போடுவோமே. இப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததோ தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிம்ம லக்னமாக இருந்து இல்லை ஒரு சிம்ம ராசிக்கோ ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே அவங்க தாயாருக்கு வந்து நிறைய சங்கடங்களையும் நிறைய அவமானங்களையோ நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து அங்கே வந்து 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகறனால அங்கே வந்து அந்த தாயாரை வந்து ரொம்ப பாதிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீச்சங்கிறது இப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் வேணால் பாருங்கள், சிம்ம லக்னத்துலேயும் சிம்ம ராசியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துருவோம். ஏன்னா வந்து அது சந்திரன் அவங்களுக்கு அந்த என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு கலக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திடுதுங்க. ஸோ அந்த பாவ தொடர்புகள் அவ்வளோ அழகாக வேலை செய்யுது. அதுவும் நீச்சமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து மகர லக்னமே எடுத்துப்போமே. ஸோ சப்போஸ் வந்து ஒரு மகர லக்னம் அவங்களுக்கு வந்து ஒரு விருச்சிக ராசியாக இருக்கிறான்னா அந்த விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சமாகும்போது மனைவியால் நிறைய அவமானங்களை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துது. ஏன்னா வந்து மனைவியாலும் அவமானங்கள் வரும், தாயாரினாலும் அவமானம். ஏன்னா வந்து அந்த காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வந்து தாயாருடைய காரகத்துவமாக இருக்கும். தாயாருடைய செயல்பாடுகளால் நமக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் வந்து நிறைய அவமானங்களை வந்து ஏற்படுத்தும். இது அவமானங்களை மட்டும்தான் ஏற்படுத்துமே ஒழிய பொருளாதாரத்திலேயோ மற்ற விஷயங்களோ கை வைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் தான் கை வைக்க முடியும் மற்றபடி. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நீச்சம்ங்கிறது வந்து நம்ம மனதார வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இது போன ஜென்ம கர்மாவில் வந்து நம்ம செய்த ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? அது வந்து பின்தொடர்ந்து நமக்கு இந்த அவமானமாக கொடுத்து அந்த கர்மாவை கழிக்க வைக்கிறத வழிய இதுக்காக வந்து ரொம்ப பண உளைச்சல் ஐயோ இந்த திசையே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு நீச்சமான திசை நடத்தும் போது அவனால் நைட்டு தூங்க முடியாது, அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதுதான் உண்மையான விஷயம், புரியுதுங்களா? அதனால் நீச்சம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணணும். சரி போடாடே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இல்லையா? மற்றபடி இதுக்காக கலக்கம் ஏற்படுத்த வேண்டாம். அதுவும் கோச்சார சில கிரகங்கள் வந்து நீச்சமாகும்போது அந்த கோச்சார காலகட்டங்கள் இப்போ புதன் நீச்சமாக இருக்கணும் ஒரு 20 நாட்கள் அந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும், பிரார்த்தனை பண்ணுங்கிறது எப்போதுமே சொல்கிறோம். பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.